இப்போது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. உலக விஷயத்தை யாருமே பேசுகிறதில்ல. அரசியல் கூட யாருமே பேசுகிறதில்ல. அரசியல் பேசுகிறதில்ல, சினிமா பற்றி யாரும் பேசுகிறது. ஏன்னா சினிமா பற்றி நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மக்கள்கிட்ட பேசி ஆகணும், அல்லது பேப்பர் படித்தாகணும், அல்லது புத்தகங்கள் படித்தாகணும். இன்றைக்கி நிறைய வழிகளில் அரசியலை பற்றி எல்லாருக்குமே தெரியுது. அதனால் ஒருத்தர்கிட்ட பேசி தான் நம்ம எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொருத்தர்கிட்ட பேசி தான் நடைமுறையில் வாழ்க்கையில் உலகத்தில் என்ன நடக்குது, அரசியலில் என்ன நடக்குது, சினிமாவில் என்ன நடக்குது, இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மற்றவங்ககிட்ட பேசி தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது நீங்கள் புத்தகங்களில் கூட படிக்கலாம், அல்லது மொபைல் ஃபோனில் கூட தெரிய வரும், கணினி பார்த்தாலும் தெரிய வரும், கம்ப்யூட்டரில் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இப்படி புத்தகத்தை படித்து கூட தெரிஞ்சுக்கலாம், பேப்பர்லேயும் படிச்சுக்கலாம். மனுஷங்க தேவையே இல்லை. இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மனுஷங்களே தேவையில்லை. மனுஷங்களே தேவையில்லை. மனுஷங்களுக்கு இந்த இயந்திரங்கள், இந்த புத்தகங்கள் போதும், மொபைல் ஃபோன் போதும் அப்படின்ட்டு இன்றைக்கி ஆகிப்போச்சு. அப்போ நீங்கள் புத்தகமே படிக்கலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மொபைல் ஃபோனே பார்க்கல, புத்தகமே படிக்கலை, கம்ப்யூட்டர் எதுவுமே பயன்படுத்தலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிவியே பார்க்கல அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் யார்கிட்டையுமே பேசலைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்தை பற்றி உங்களுக்கு இன்றைக்கி பேசலைன்னா நாளையிலேருந்து உங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. நீங்கள் அந்த இன்றைக்கி இருக்கிற அந்த நிலவரத்தோடு இணைய முடியாது. இன்றைய உலக வாழ்க்கையோடு நீங்கள் இணையலைன்னு அர்த்தம், விலகிட்டுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இன்றைக்கி புத்தகமே படிக்கலை அப்படின்னா, புத்தகம் அப்புறம் மொபைல் ஃபோன் எதுவுமே பயன்படுத்தலை, டிவி எதுவுமே பார்க்கல, நீங்கள் யார்கிட்டையும் பேசலை அப்படிங்கும்போது இந்த உலகத்துலேருந்து நீங்கள் விடுபட்டுறீங்க. இந்த உலகத்தை பற்றி உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியலை அப்படின்னு ஆகிடும். இன்றைக்கி நடக்குது, நாளைக்கு நீங்கள் எதுவுமே பார்க்கல, புத்தகம் எதுவும் படிக்கல, யார்கிட்டையும் பேசலை. இப்போ நாளைக்கு என்ன நடக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. அப்போ நாளைக்கு என்ன நடக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த உலகத்துலேருந்து நீங்கள் எங்கேயோ போயிடுறீங்க. உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு இடைவெளி, 2 நாள் இடைவெளி ஆகிடுது. இப்போ 3 நாள் நீங்கள் ஒரு 10 நாள் நீங்கள் எதையுமே பார்க்கல அப்படின்னா, இங்கே அரசியலில் என்ன நடக்குது, இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த உலகத்துலேருந்தே நீங்கள் விடுபட்டு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இன்னும் எளிதாக கூட போயிடும். உங்களுக்கு ஒரு மூளையில் ஒரு சோர்வே இருக்காது. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது மூளையில் அவ்வளோ சோர்வு ஏற்படும். அரசியலில் என்ன பண்ணுறாங்க, சினிமாவில் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் என்ன நடக்குது, இப்படி நிறைய நம்ம சமூக ஊடகங்கள் வழியாக நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலைன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ஒரு மூளை ரொம்ப சோர்வடையும். அதெல்லாம் நம்ம இன்னொருத்தர்கிட்ட பேசாமல் அது மொபைல் ஃபோன் வழியாவோ, அல்லது புத்தகத்தின் வழியாவோ, பேப்பர் வழியாவோ, தினசரி பேப்பர் வழியாவோ, வேறு எதன் வழியாவோ நம்ம தெரிஞ்சுக்கும் போது, இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ரொம்ப சோர்வாகும். மூளை ரொம்ப சோர்வடைஞ்சிடும். ஆக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்காமல் நம்ம தனியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மூளை சோர்வே ஏற்படாது. மூளை அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும். உங்கள் வாழ்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்காது. வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப மென்மையாக இருக்கும். இந்த உலகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலைன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, பேப்பர் மூலமாகவும், புத்தகத்தின் மூலமாகவும், மொபைல் ஃபோன் மூலமாகவும், கம்ப்யூட்டர் மூலமாகவும், டிவி மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அல்லது மற்றவங்கள்ட்ட பேசுகிறது மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் செய்யலைன்னா, நீங்கள் இந்த உலகத்தை பற்றியே தெரிஞ்சுக்கலைன்னா நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாயிருவீங்க. உங்களுக்கு மூளையில் சோர்வே இருக்காது. ஏன்னா இந்த தகவல்கள், உலகத்தை பற்றின இந்த தகவல்கள், கருத்துக்கள், பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சோர்வை ஏற்படுத்தும், ஒரு சுமையை ஏற்படுத்தும். அந்த சுமையும் சோர்வும் தான் உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. நாம் இந்த உலகை பற்றி தெரிந்து கொள்கிறோம். இந்த உலகில் ஏதோ ஒன்றையும் நாமளும் செய்யணும். இந்த உலகத்தில் நாமும் எதையாவது ஒன்று செய்யணும், நம்முடைய கடமையை நாம் செய்யணும். இந்த உலகின் வளர்ச்சிக்காக, மாற்றத்திற்காக எதையாவது ஒன்று நாமளும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே நீங்கள் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் வரும். நீங்கள் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சிக்கவே இல்லை, புத்தகம் படிக்கவே இல்லை, டிவி பார்க்கவே இல்லை, மொபைல் ஃபோன் பார்க்கவே இல்லை, கம்ப்யூட்டர் நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னா, யார்கிட்டையும் பேசவே இல்லைன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்யணுங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அந்த முடிவே நீங்கள் எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்யணும், உங்களுடைய கடமை இந்த உலகத்தில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த உலகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நீங்கள் பேப்பர் படிக்கணும், புத்தகம் படிக்கணும், மொபைல் ஃபோன் பார்க்கணும், கம்ப்யூட்டர் பார்க்கணும், டிவி பார்க்கணும். இவ்வளோ விஷயத்த நீங்கள் பார்த்தா தான் இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறது முதல்ல தெரியும். இந்த உலகத்தில் இன்றைக்கி என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, எதிர்காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு யூகத்துக்கு நீங்கள் வர முடியும். இப்போ அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய முடியும், என்ன செய்யணும், உங்களுடைய கடமை என்னங்கிறதையும் நீங்கள் முடிவு செய்ய முடியும். அதனால் இன்றைக்கி நாம் இந்த உலக வாழ்க்கையோடு இணையணும், ட்ரெண்டிங்கில் இருக்கணும்.
இன்றைய இன்றைய உலக வாழ்க்கையோடு நாம் வந்து இணைகிறோமா? உலகம் வந்து இன்றைக்கி உள்ள வாழ்க்கையில் உலகத்தின் பயணத்தோடு நாம் இணைகிறோமா? நாம் விலகி நிற்கிறோமா? அப்படிங்கிறது நாம் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுலாம் இருக்குது. அதனால் நாம் நம்முடைய தொழிலை செஞ்சால் கூட நம்ம தொழில் வந்து நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கலாம், அல்லது இன்ஜினியராக இருக்கலாம், அல்லது வேறு எந்த தொழிலாக கூட நீங்கள் செய்யலாம். அந்த தொழிலை செஞ்சால் கூட நீங்கள் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் புத்தகம் படிக்கணும். பொதுவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தகம் படிக்கணும். அப்புறம் வந்து மொபைல் ஃபோன் பார்க்கணும், டிவி பார்க்கணும், கம்ப்யூட்டரை பார்க்கணும், இப்படி அல்லது சினிமா பார்க்கணும். இப்படி தினமும் இதுக்காகவே நீங்கள் ஒரு 2 மணி நேரம் செலவழிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியுங்கிறதே நீங்கள் முடிவு செய்ய முடியும். இந்த உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ண முடியும். நீங்கள் இந்த உலகத்தை பற்றி எதையுமே தெரிஞ்சிக்கல, அதனால் எனக்கு நேரம் வேஸ்ட்டாக போகுது, நான் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தினமும் 2 மணி நேரம் செலவழிக்கிறேன்னா அதனால் எனக்கு நிறைய இழப்பு. அந்த 2 மணி நேரம் நான் எதையாவது என் தொழிலில் உள்ள விஷயத்தை செஞ்சேன்னாக்கா, தொழிலில் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செஞ்சேன்னாக்கா எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து இந்த உலகத்தை பற்றியே தெரிஞ்சுக்கல, சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சுக்கல. யார்கிட்டையும் வந்து அதை தெரிஞ்சுக்கிற நோக்கத்தில், சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற நோக்கத்தில், இந்த அரசியலில் என்ன நடக்குது, இந்த நாட்டில் என்ன நடக்குது, இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நோக்கத்தில் நீங்கள் யார்கிட்டையுமே பேசலை, புத்தகம் படிக்கலை, டிவி பார்க்கல, நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை, இது எதுவுமே நீங்கள் பார்க்காம உங்களுக்கு உங்கள் தொழில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலை மட்டுமே செய்கிற கூட்டம் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. நிறைய இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் வந்து இந்த உலகத்துக்கு உங்களுடைய கடமையை நீங்கள் என்ன செய்யணுங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் செய்கிற விஷயம் இந்த உலகத்துக்கு அந்த அளவுக்கு பயனில்லாததாக தான் இருக்கும், அர்த்தமுள்ளதாக இருக்காது. அதனால் இந்த உலகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாம் நேரத்தை செலவிடணும். தினமும் ஒரு ஆக்கப்பூர்வமாக செலவிடணும். ஒரு 2 மணி நேரமாவது நம்ம இதற்காக டிவி பார்க்குறதுக்கோ இல்லை மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கோ புத்தகம் படிக்கிறதுக்கோ நாம் செலவிடணும். அதை எப்போ செலவிடணும் அப்படின்னா ஒரு 6 மணிக்குள்ளே அதை செலவிட்டுறணும். மாலை 6 மணிக்குள்ளே நம்ம இந்த மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்காகவோ டிவி பார்க்குறதுக்காகவோ அல்லது பொது அறிவை தேடும் நோக்கில் புத்தகங்கள் படிப்பதற்காகவோ நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்காக செலவிட்டுறணும். 6 மணிக்கு மேலே நாம் இதை புத்தகம் பார்க்குறது இதெல்லாத்தையும் பார்க்குறத தவிர்த்துடணும். புத்தகம் படிக்கிறதையோ அல்லது டிவி பார்க்குறதையோ மொபைல் ஃபோன் பார்க்குறதையோ ஒரு 6 மணிக்கு மேலே வச்சிக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து ராத்திரி 8 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் பார்க்குறீங்கன்னா, டிவி பார்க்குறீங்கன்னா உங்கள் மூளை ரொம்ப சோர்வடையும். சோர்வு அளவுக்கு அதிகமாக போயிடும். ரொம்ப சோர்வடைஞ்சு மறுநாள் காலையில் உங்களால் எந்திரிக்க முடியாது. அதிகாலையில் உற்சாகத்தோடு உங்களால் எழுந்திருக்க முடியாது. அதிகாலையில் உற்சாகத்தோடு நம்ம எழுந்திருக்கணும். ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம எழுந்திருக்கணும். அப்படின்னா நீங்கள் தூங்கும்போது உங்கள் மூளையில் சோர்வே இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் நாள் மாலை 6 மணிக்கே மொபைல் ஃபோன் பார்க்குறத, டிவி பார்க்குறத, சினிமா பார்க்குறத, அப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அப்புறம் பொதுவான விஷயங்கள் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் படிக்கிறது எல்லாத்தையும் மாலை 6 மணிக்குள்ளே முடிச்சிடணும். அப்புறம் அதன் பிறகு நீங்கள் ஒரு 10 மணிக்கு படுத்து தூங்க போகிறீங்க அல்லது 11 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா மாலை 6 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் அல்லது இரவு 10 மணி வரைக்கும் உங்கள் மூளைக்கு வந்து சோர்வு இல்லாமல் அப்புறம் நீங்கள் சுறுசுறுப்பான நிலையில் நீங்கள் தூங்க போவீங்க. ஏன்னா நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன் குறைந்தது 2 மணி நேரம் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. தூங்குவதற்கு முன் மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது, புத்தகம் படிக்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது. அப்போது உங்கள் மூளையில் வந்து சோர்வு எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும், ஊக்கமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். அப்போ உற்சாகத்தோடு நீங்கள் தூங்க போவீங்க, ஒரு சுறுசுறுப்பாக தூங்க போவீங்க. அப்போ மறுநாள் காலையில் உங்களால் 5 மணிக்கு நீங்கள் எழுந்திருப்பீங்க. 5 மணிக்கு எழுந்திருக்கும்போது சுறுசுறுப்பாக நீங்கள் எழுந்திருப்பீங்க. 5 மணிக்கோ அல்லது நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணுமோ அத்தனை மணிக்கு நீங்கள் எழுந்திருப்பீங்க. காலையில் எந்திக்கும் போது உங்களுக்கு சோம்பலாகவே இருக்காது, கஷ்டமாகவே இருக்காது. அதனால் எப்போவுமே வந்து மாலை 6 மணிக்குள்ளே நீங்கள் இந்த மொபைல் ஃபோன் டிவி எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அதன் பிறகு மூளைக்கு வந்து ஒரு விடுதலை கொடுங்க. மூளையை வந்து சும்மா விடுங்க. அது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுத்துங்க. மூளையை வந்து கஷ்டப்படுத்தி நீங்கள் படிங்க, வேலை செய்யுங்க, தொழிலை செய்யுங்க, எல்லாத்தையும் 6 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் 6 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறது, சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிறது, இன்றைக்கி இந்த உலகத்தில் என்ன நடக்குது என்பது எல்லாத்தையும் மாலை 6 மணிக்குள்ளே தெரிஞ்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் மூளைக்கு அவ்வளோதான், விடுமுறை. மூளையை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அப்புறம் நீங்கள் மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? புத்தகம் படிக்கிறதில்ல, மொபைல் ஃபோன் பார்க்குறதில்ல,
எதுவுமே டிவி பார்க்குறதில்ல, சினிமா பார்க்குறதில்ல. அப்போ மூளைக்கு வந்து ரெஸ்ட்டு கிடைக்குது. மூளையில் இருக்கிற சோர்வு எல்லாமே நீங்கிவிடும். நீங்கி தூங்கும்போது மூளை வந்து புத்துணர்ச்சியாக தூங்கும், சோர்வு இல்லாமல் தூங்கும், சுறுசுறுப்பாக தூங்கும். அப்போ நீங்கள் மறுநாள் காலைல 5 மணிக்கு எழுந்திருக்கும் போது எளிதாக எழுந்திருப்பீர்கள். உங்கள் சிரமமே பட மாட்டீங்க, ஈஸியாக எழுந்திப்பீங்க. அதுதான் தேவை. நீங்கள் வந்து படுத்து தூங்கும்போது கூட நல்லா மொபைல் ஃபோன் பார்த்துட்டு நல்லா தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா 10 மணி வரைக்கும் நீங்கள் 9, 10 மணி வரைக்கும் நல்லா மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க, டிவி பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு அப்போ சோர்வோடு தான் தூங்க போவீங்க. மறுநாள் காலைல எந்திக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலைல எந்திக்கவே முடியாது உங்களால், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் சின்ன பசங்களாம் பாருங்கள், நிறைய பேர் பெரியவங்க கூட மொபைல் ஃபோன் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடிலாம் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரமாச்சும் பார்ப்பாங்க. அப்படியே சோர்வோடையே தூங்க போவாங்க. மறுநாள் காலையில் அவங்களால எந்திக்க முடியாது. நீங்கள் தூங்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கோ அதே தான் காலையில் விழிக்கும்போது இருக்கும். நீங்கள் தூங்கும்போது சோர்வோடு தூங்குனீங்கன்னா, மூளை சோர்வோடு தூங்குனீங்கன்னா, மறுநாள் காலையிலையும் உங்களுக்கு எழுந்திருக்கும் போது மூளை சோர்வோடு தான் இருக்கும். அந்த சோர்வு இருக்க தான் செய்யும். அதனால் தூங்கும்போது உங்களுக்கு மூளையில் சோர்வே இருக்கக்கூடாது. அப்படின்னா தூங்குவதற்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து 10 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா 8 மணிலேருந்து இரவு 8 மணிலேருந்து அல்லது 7 மணிலேருந்து அல்லது 6 மணிலேருந்து என்ன பண்ணால் மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, புத்தகம் படிக்காதீங்க, சினிமா பார்க்காதீங்க. இதெல்லாம் செய்யாமல் இருந்தாலே மூளை வந்து சோர்வு இல்லாமல் நீங்கள் தூங்குவீங்க. அப்புறம் மறுநாள் காலையில் எந்திக்கும் போதும் ஈஸியாக இருக்கும். மொபைல் ஃபோன் பார்த்தா ஏன் சோர்வாகுது, மொபைல் ஃபோன் புத்தகம் படித்தாக்கா, டிவி பார்த்தா ஏன் சோர்வடையுதுன்னா இதெல்லாம் செயற்கையானதுங்கிறது ரொம்ப கடினமான அனுபவத்தை தரக்கூடியது. நீங்கள் புத்தகம் படிக்கிறது, மொபைல் ஃபோன் பார்க்குறதெல்லாம் உங்கள் மூளைக்கு ரொம்ப வேலை கொடுக்கும். அந்த மொபைல் ஃபோனில் உள்ள காட்சிகள், சினிமாவில் உள்ள காட்சிகள், டிவியில் வருகிற காட்சிகள், அந்த வெளிச்சம், இதெல்லாம் மூளைக்கு கடுமையான சோர்வை தரக்கூடியது. அதனால தான் அது பார்க்கும்போது அப்புறம் அதில் வர தகவல்கள்லாம் இருக்குல்ல, பிரம்மாண்டமானதாக இருக்கும். அந்த தகவல்கள், இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்கள, அந்த தகவல்கள் எல்லாமே பிரம்மாண்டமானது. அதைத்தான் நீங்கள் டிவியில் பார்ப்பீங்க. டிவியில் வர்றது எல்லாமே சாதாரணமான விஷயங்களாக இருக்காது, அல்லது மொபைல் ஃபோனில் வர்றது எல்லாமே சாதாரண விஷயம். அது வந்து பிரம்மாண்டமான விஷயத்தை தான் அவங்க அதில் போடுவாங்க. அப்போ தான் நம்ம அதில் பார்ப்போம். அது வந்து ஒரு கண்டென்ட்டாக இருந்தால் தான் அது வந்து நம்மலாம் பார்ப்போம், அவனுக்கு வருமானம் கிடைக்கும். ஒன்றுமே இல்லை விஷயத்தை போட்டால் யாரும் அதை பார்க்க மாட்டாங்க. ஆனால் அப்படி அது ஒரு பிரம்மாண்டமான விஷயமா இருந்தால் தான் எல்லோரும் பார்ப்பாங்க. அப்படி நாமளும் அதைத்தான் தேடி பார்ப்போம். பிரம்மாண்டமான விஷயம் நமக்கு சோர்வை தான் ஏற்படுத்தும். பார்க்கும்போது நமக்கு சோர்வை தான் ஏற்படுத்தும். மூளையில் வந்து சோர்வு ஏற்படுத்தும். அதனால் வந்து இதெல்லாம் பார்த்தா சோர்வு ஏற்படும், தவிர்க்கவே முடியாது. அதனால் வந்து அதை வந்து தூங்குவதற்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை பார்ப்பதை நிறுத்திவிட வேண்டும். அதுதான் நல்லது, உடம்புக்கு நல்லது. நம்மளால் காலையில் எளிதாக எழுந்திருக்க முடியும். காலையில் எழுந்தால் தான் நமக்கு நம்மளே ஒரு தன்னம்பிக்கை வரும். ஒரு நல்ல தொடக்கம் அது. காலையில் எழுந்திருக்கிறதுங்கிறது ஒரு 5 மணிக்கு நம்ம எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல தொடக்கம். அது ஒரு நாளின் நல்ல தொடக்கமாக அது அமையும். நீங்கள் 6 மணிக்கு மேலே எழுந்துட்டிங்கன்னா உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அது ஒரு மோசமான தொடக்கமாக அதுவே மாறிவிடும். ஒரு நல்ல தொடக்கம் தான் நல்ல பயணத்திற்கு அறிகுறி, நல்ல முடிவுக்கும் அந்த பயணத்தின் முடிவிற்கும் சிறப்பு. நீங்கள் மோசமாக தொடங்கினீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு மோசமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் அந்த நாளை தொடங்கினால் அது அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு தன்னம்பிக்கை தரும். மோசமாக உங்கள் தினசரி வாழ்க்கையை தொடங்குறீங்கன்னு வச்சுங்க, காலைல 6 மணிக்கு மேலே எழுந்திருக்கிறீங்க, 7 மணிக்கு மேலே எழுந்திருக்கீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு மோசமாகத்தான் போகும், மோசமான நாளாகத்தான் அமையும். அதனால் காலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் நம்ம நாளே தூங்குவதற்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மொபைல் ஃபோன் பார்க்குறதெல்லாம் நிறுத்திடணும், டிவி பார்க்குறது நிறுத்திடணும், புத்தகம் படிக்கிறது நிறுத்திடணும், சினிமா பார்க்குறது நிறுத்திட்டு கிரிக்கெட் பார்க்குறது நிறுத்திட்டு மூளைக்கு ரெஸ்ட்டு கொடுங்க. ரெஸ்ட்டு கொடுத்துட்டக்கு அப்புறம் தான் மூளையில் அந்த சோர்வு நீங்கியதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தூங்கவே போகணும். உண்மையாக 2 விதமான ரெஸ்ட் இருக்குது பாருங்கள். ஒரு சோர்வு நீங்கணும், நீங்கள் டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாம் பார்த்ததுனால ஏற்படுகிற அந்த சோர்வு என்பது மூளையிலிருந்து நீங்க வேண்டும். அதன் பிறகு தான் நீங்கள் தூங்கவும் வேண்டும். இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சா உண்மையிலே அந்த நாள் இனிய நாளாக மாறும்.